டாஸ்கே இல்லாத சீசன்னா கரெக்டா சொல்லுவேன் நானு. டாஸ்கே இல்லாத சீசன் வந்து சீசன் 7. சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும் அழ மாட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க, சும்மாவே இருப்பானுங்க. ஆனா எவிக்டும் ஆக மாட்டானுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ வில்லன் ஆப்போனண்ட்டை தான் எவிக்ட் பண்ண மாமாங்க அப்படியே. வணக்க மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போது விஜய் ஹோஸ்ட் பண்ண போறாரு. நம்ம வந்து பிக் பாஸ் பத்தி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரம்யாவுக்கு இருக்காங்க, ரம்யா ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க. அது என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஆரம்பிங்க ரம்யா. கொஸ்டின்ஸ் கமான் 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 கைப்பில்ல கமான். ஸ்கோர் வேணா வச்சுக்கலாமா நம்ம? லைக் 9 இதுக்கு நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். நாங்களாம் 9க்கு 25 ஸ்கோர் பண்ணுவோம். ஸ்டெடி ஸ்டெடி. யாரும் பார்க்கலடா, சூனா பால. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, ஒரு 2 பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் எந்த சீசன்னாலும், இப்போ 7 சீசன்ஸ்ல ஏதாச்சும் 2 பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் எடுத்து ஒரே ரூம்ல ஒரு 24 ஹார்ஸ்க்கு வைக்கணும் அப்படின்னா யார் வைப்பீங்க? உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும்? யார் 2 பேர்? சூப்பர், வெரி குட் क्वेश्चन. நான் 2-3 பேர் சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கவினியும் அந்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு என்னது, நல்லா சாக்ஷி அகர்வால். சாக்ஷி அகர்வாலையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மாயாவியும் கூல் சுரேஷையும் வைக்கலாம். அவர் வந்து கலாச்சி தள்ளணும் பாத்துட்டு இருந்தா, அப்படி கடைசி கலாச்சி தள்ளல. ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து இவனையும் நம்ம விக்ரம் இருக்கான் இல்லையா, லாஸ்ட் சீசன்ல பிக் பாஸ் டைட்டில் வின்னர், விக்ரமையும் அசீமையும் வைக்கலாம். அசீம் பேசிட்டே இருமா, விக்ரம் நீ ஏதாவது பேசிட்டு நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், ஐ ஆம் த டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். அசீம் டைட்டில் வின்னர் ஆனதுனால. ஆமா. ஓ நைஸ். நான் நினைச்சது பேர் யாருன்னா வனிதாவும் செகண்ட் சீசன்ல ஐஸ்வர்யா. வாவ். வனிதா எப்படியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தூக்கி சாப்பிடுவோம், அதெல்லாம் வந்து கவலையே பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. குட் क्वेश्चन. சூப்பர், செமையா ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர். அடுத்து, ஒட்டுமொத்த 7 சீசன்ல ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டெஸ்டன்ட், ஒரே ஒரு கண்டெஸ்டன்ட் டக்குன்னு உங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற பேர்? டெஃபினட்டா கவின் தான். கவின் ஃபேன். ஸோ கவின் பிடிக்கும். செகண்ட் பெஸ்ட்னா நான் வந்து ராஜு சொல்லுவேன். ராஜு, நைஸ். அடுத்த क्वेश्चन, எந்த சீசன்ல நல்ல சூப்பரான டாஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் கொடுத்தாங்க, நிறைய டாஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் கொடுத்த மாதிரி எந்த சீசன்ல உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? அசீம் போனார் இல்லையா, அசீம் விக்ரமன்லாம். ஐ திங்க் சீசன் 5 தெரியல கரெக்டா. அசீம் விக்ரமன் எல்லாம் இருந்த சீசன்ல நிறைய டாஸ்க் இருந்தது. 5 நினைக்கிறேன். 5 வந்து பிரியங்கா. அது கொஞ்சம் நல்லா டாஸ்க் இருந்தது. ரெண்டாவது வந்து பாலாஜி ஆரி, அதுல கொஞ்சம் டாஸ்க் இருந்தது. பெஸ்ட்னா அசீம் இதுல வந்து நிறைய டாஸ்க் இருந்தது. நீ என்ன நினைக்கிற? டாஸ்கே இல்லாத சீசன்னா கரெக்டா சொல்லுவேன் நானு. டாஸ்கே இல்லாத சீசன் வந்து சீசன் 7. சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு தின்னுட்டு சும்மா வந்தாங்க. அதுவும் பிக் பாஸ்ல இருக்கிறவனுக்கு வந்து ஒரு வேலையும் கிடையாது. அவங்க சமைப்பாங்க, அவங்க கிளீன் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க சும்மா பார்த்துக்கிட்டு அந்த ஒரு குட்டை மாதிரி ஒண்ணு இருந்து முட்டை, அதுல உட்காந்து படுத்துக்கிட்டு அம்பு பேசுறதுதான் வேலையை. ஆக்சுவலா அவங்களுக்கு சண்டை போடவே கரெக்டா இருந்தது டைம். சோ டாஸ்க் பண்றதுக்கு பிக் பாஸும் ஓகே, இது நல்ல கண்டென்ட்டா இருக்கு, இப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சண்டை போட்டுட்டு இருங்க அப்படின்னு. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீசன்ல ஃபீல் ஆயிருக்கும்ல, ச்சே இவங்க இருந்திருக்கலாம், இவங்க தேவையில்லாம எவிக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு தோணி இருக்கும்ல, அது யாரு? அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து இவர் சொல்லலாம், அண்ணாச்சி இருந்தாலே, இமாம் அண்ணாச்சி.
அவர் வந்து ரொம்ப நல்லா ராஜுவோட நல்லா காமெடி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஐ டோன்ட் திங்க் ஹி டிசர்வ்ஸ் டு பி எவிக்டட் அந்த வீக்ல. அதுக்கப்புறம் வந்து கவின் ஆப்வியஸ்லி பொட்டி எடுத்துட்டு போனது வந்து பயங்கர டாக் ஆஃப் நிறைய ஓட்டிங் வந்துகிட்டே இருந்தது. அவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான் அப்படின்னு அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு போயிட்டான். அது தவிர ஆப்வியஸ்லி இந்த சீசன்ல வந்து கவினோட ஃப்ரெண்டு பிரதீப் ஆண்டனி வந்து இருந்திருக்கலாம். இருந்திருந்தா சீசன் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து சரவணனை வந்து ஒரு ஈவ்டீசிங் இதுல அவர் ஏதோ ஒரு பஸ்ல ஏதோ சொன்னாருங்கிறதுக்காக ஒரு வாட்டி அனுப்பிச்சாங்க. அதுவும் வந்து அவரும் வந்து அவரு சாண்டி கவின் காம்போ வந்து சூப்பரா இருந்தது. நல்ல காம்போ. அது மாதிரி போயிட்டு இருந்தது. அப்ப வந்து சரவணனை தேவையில்லாம சரி அவரு நான் வரம்பா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி அவரு எதை பத்தி கவலையே பண்ணல. படையில வந்து படம் நடத்திட்டு இருக்காரு போயிட்டு இருக்காரு. இந்த 4 பேர் சொல்லலாம் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். ஒரு அதாவது எவிக்ட் ஆகணும்னு பார்த்து எவிக்ட் ஆகாத மிக்சர் பார்ட்டிஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா எல்லா சீசன்லயும் நிறைய பேர் வீட்டுக்கு போனோம்னு அழுவாங்க. ஆனா அவங்கள உட்கார வச்சிருவாங்க. வீட்டுக்கு போகணும் அழ மாட்டானுங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க, சும்மாவே இருப்பானுங்க. ஆனா எவிக்ட் ஆக மாட்டானுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ வில்லன் ஆப்போனண்ட்டை தான் எவிக்ட் பண்ண போவாங்க. அப்படியே இந்த மாதிரி டம்மி பார்ட்டிஸ் வந்து அதுல ஒரு 60-70 டேஸ் எஸ்கேப் ஆயிடும். எல்லா சீசன்லயும் அந்த மாதிரி இருந்தது. நம்ம விக்ரம் மாதிரி இந்த சீசன்ல விக்ரம் கடைசியே வந்துகிட்டே இருந்தான். மக்கள் ஓட்டுக்கே வரலாம், நிறைய வாட்டி எவிக்ஷனுக்கே வரலாம். அப்படி வரும்போது எவனாச்சும் இன்னொரு டாப் எவிக்டட் பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களை எவிக்ட் பண்ணலான்ட்டு இவனை விட்டுருவாங்க. ஆமா கரெக்ட். எனக்கு தர்ஷனோட எவிக்ஷன் கொஞ்சம் அன்ஃபேரா ஃபீல். தர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா பொட்டன்ஷியல் டாஸ்க் வைஸா சரி எல்லாமே. அது கமல் ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அவர் கொடுக்கவே இல்லை. கடைசி ஆஸ்கர்ல நீ நடிப்ப அப்படின்னு சொன்னாரு வீக் ஆகும்போது. அது ஒண்ணும் வந்த மாதிரியும் தெரியல, எதுவுமே பண்ணல. குட் கொஸ்டின்மா. சேம் இதே மாதிரி ஆனா கொஞ்சம் ஆப்போசிட். யாரு ரொம்ப டிசர்விங் லைக் டைட்டில் வின்னர் வாங்குனதுக்கு இத்தனை சீசன்ல யார் ரொம்ப டிசர்விங் ஆன ஒருத்தங்க ஒரு பர்சன்? ரொம்ப டிசர்விங்னா ஆரி தான் சொல்லலாம். ஏன்னா ஆரி வெல் டு எல்லாம் சீசன்ல அவரை வச்சு செஞ்சாங்க. பாவம் ஒத்தால எல்லாத்தையும் தாங்கிட்டு அப்படின்னு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிடுவாரு, தம்பி வா. சோ ஆரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஓட்டு பெர்சன்டேஜ்லயே வந்து 60% மேல வந்து ஆரி அந்த சீசன் வின் பண்ணும். ஸோ மோஸ்ட் டிசர்விங்னா ஆரி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்னா வந்து ராஜு சொல்லலாம். ராஜு வந்து ஏன்னா ஒரு காமெடியா கொண்டு போய் ஒரு பிரச்சனையிலையும் தலையை கொடுக்காம அதே சமயத்துல கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு ஃபுல்லாவே வந்து ஒரு 100 days ஜோவியலா எடுத்துட்டு போய் ஜெயிச்சது வந்து ராஜு. சோ இவங்க ஆரி தான் மெயின். ஆமா கரெக்ட். அவருக்கு நிறைய பண்ணாங்க, ஆனா ரொம்ப ஜெனியூனான ஒரு சோல். அவர் எதுவுமே குரூப்பே சேர்க்கல. மத்தவங்கலாம் குரூப் சப்போர்ட் இருந்தது, ஒரு குரூப்பா இருந்தாங்க, 2-3 பேரோட சேர்ந்து இருந்தாங்க. ஆரி வந்து யாரோட இருந்தாலும் சொல்லவே முடியாது. தனி ஆளா ஒத்த ஆளா தனியா உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. இத்தனை சீசன்ல யாராச்சும் ஒரு பெரிய சண்டை ஒண்ணு நடந்திருக்கும்ல, ஆமா, அது வந்து எந்த சீசன்ல ரொம்ப லைக் மெமரபிளான ஒரு ஃபைட் நீங்க நினைக்கிறீங்க? மெமரபிளான ஃபைட் வந்து நீங்க சொன்னீங்க, ஐஸ்வர்யா வந்து பாலாஜி மேல குப்பை கொட்டினது. அது வந்து இருக்கிறதுலே வந்து அந்த அம்மா உண்மையிலே வந்து ஹைப்பர் ஆகி என்ன நினைச்சதுன்னே தெரியல. அந்த ஆளும் வந்து அப்படியே உட்கார்ந்தாரு. அது அந்த அளவுக்கு மோசமா யாருமே பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணது இல்ல இது வரைக்கும். அது ஒரு பிசிக்கலா வந்து வந்து ஒரு குப்பையை எடுத்து மேல போடுறது வந்து இன்னமுடியா நடக்கல. சோ ரொம்ப மெமரபிளான ஃபைட்னா மற்றபடி அதுக்கப்புறம் வந்து இந்த புள்ளி கேங் வந்து அர்ச்சனாவா பண்ணது சொல்லலாம். அந்த ஒரு நாள் வந்து அவளை வச்சு பண்ணது வந்து
என்ன நினைச்சிட்டு பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஒரு நாள் ஃபைட்லயே அவங்க டைட்டில் வின்னர் ஆயிட்டாங்க எல்லா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல அந்த அம்மா. இவங்க போய் ஒரு 6 பேர் வரிசையா வச்சு செஞ்சாங்க, அந்த அம்மா டைட்டிலே வாங்கி டைட்டில் வின்னர். ரொம்ப ட்ரூ. சும்மா விட்டிருந்தாலே வேற யாராச்சும் டைட்டில் வின் அது அழுதுகிட்டு அது பாடு போய் அவளை டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவ வந்த உடனே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்தா வருஷம். இந்த ஓவரால் சீசன்ல யாரு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான கேம் பிளே பண்ணது, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்ப ஸ்மார்ட்டா கேம் பிளே பண்ணது? எனி ஒன் பர்சன், ஐ மீன் ஒன் கண்டெஸ்டன்ட். I will tell more than one. Sorry, he played very well. ரொம்ப நல்லா பண்ணா, நல்லா பண்ணா, கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கரெக்டாக கேட்டான். தர்ஷனோட கேம் பிளே இது தவிர வந்து இன்னும் 2 பேர் அசீம் வந்து நிறைய பேர் பட் அசீம் வந்து எந்த டயத்துலயும் வந்து ஒரு கவலையே பட மாட்டான். அவனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்ல என்ன கேட்கணும்னு கேட்டுட்டு அதை தூக்கி போட்டு திரும்பி அதே கேட்பான் திரும்பி. சோ கடைசி முடியும் அவன் மாற முடியல, கேரக்டரும் மாறல, கடைசி முடியும் அதே மாதிரி இருந்து ஜெயிச்சு போனான். அப்படி 3வது வந்து மாயா சொல்றேன். மாயாவோட கேம் வந்து யாருக்குமே வந்து நெகட்டிவாவே போட்டு பண்ணாங்க. அவன் வந்து வந்து அவன் வந்து அதே மாதிரி வந்து யார எங்க வந்து அதாவது ஒரு கேமா பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ல ஒரு கேமா பாத்தீங்கன்னா, நான் ஒரு கேம் விளையாட வந்திருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கு, பட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அவனுக்கு. ஆனா வந்து அவளை ஒரு டயத்துல வந்து அவன் வந்து வீடியோவா போட்டு ஓகேப்பா போது பட் அவனோட கேம் பிளே வந்து நான் 3 பேர் வந்து கேமிங்கா ஒரு பிக் பாஸ்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுறது. நீ நினைச்சு பாரு, சீசன்ல மாயா இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பிரதீப் வெளில போயிட்டான். பிரதீப்பும் மாயாவும் இருந்திருந்தாங்கன்னா பூர்ணிமா வேஸ்ட். பூர்ணிமா சும்மா வாய் பேசிட்டே இருக்கக்கூடிய அவனோட சுவிட்ச் வந்து மாயால தான் இருந்தது. வெரி குட் மானிபுலேட்டர். பிக் பாஸ் கேமுக்கு அந்த மானிபுலேட்டர்லாம் அவ ப்ளே பண்ண கேம், அவளோட ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. இவ்ளோ சீசன்ல நம்ம பார்க்காதது இது ரொம்ப டிஃபரெண்டா அவ யோசிக்கிற அவளோட ஆங்கிளே வர மாதிரி இருந்தது. என் நேம் வெளியே கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா இதுதான் என் கேம் அப்படின்னு அவ கிளியரா இருந்தா. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப ஓவரா பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு இல்ல போதும் அப்படின்னு சொல்லி ஆயாச்சு. கரெக்ட். ஓகே, உங்களோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சீசன்ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற இதுவும் ஒரு நாலஞ்சு சொல்லலாம். கவின் சாண்டி ஆப்வியஸ்லி இன்னமும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க நினைக்கிறேன். கவின் சாண்டி சரவணன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோல் த பாய்ஸ் கேங் அதுவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி சீசன் ஃபுல்லாவே ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் தான். அப்புறம் வந்து ராஜு இமான் அண்ணாச்சி அதுக்கப்புறம் ராஜு வந்து அந்த பொம்மை கேம்ல விட ஓடிடும் அவர் பொம்மையை பொம்மை தூக்கி ஓடல. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்ல வந்து வெரி குட் பாண்ட். நைட் அழுதுட்டு அது ரொம்ப வைரல் ஆச்சு ஆக்சுவலி அந்த வீடியோ. அது அவங்க நேச்சுரலா பண்ணாங்க, ஆனா அது செம வைரல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்ற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கவினுக்கு அடுத்து மாயா, பூர்ணிமா. ஃபைனல் क्वेश्चन, லைக் உங்களுக்கு ஒரு கண்டெஸ்டன்ட், யாராச்சும் ஒரு கண்டெஸ்டன்ட் இவங்க எல்லா சீசன்லயும் இருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது யாரு? நோ டவுட் ராஜு. ராஜு வந்து அந்த சீசன்ல நான் விரும்பி பார்ப்பேன். எனக்கு இப்போ ஒரு சீசனை வந்து திரும்பி எடுத்து பாக்கணும்னா கவின் சீசன் நல்லா இருந்தாலும் ரொம்ப எமோஷனலா இருக்கும். அகர்வால்
அது இதுன்னு அவனை அழ வச்சு ராஜு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் முடிய அழவே வைக்கல. அவனை வந்து தண்ணி ஊத்தும் போது கூட அவன் காமெடி தான் பண்ணிட்டு அவன் வந்து மிக்சர் அவார்டு கொடுத்தாங்க அவனுக்கு. அவன் சண்டை போடும் போதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் டீனா சொன்னான், சண்டை நல்லா இருந்தா சண்டைய பார்ப்பேன், சண்டை மொக்கையா இருந்ததுன்னா மிக்சர் தான் சாப்பிடுவாரு. நீங்க போடுறதெல்லாம் மொக்க சண்டை, இதுல வேற நான் வேற கூறுக ஐவான் ராஜு நல்ல என்டர்டெய்னர் ஆக்சுவலி ராஜு. சூப்பர் என்டர்டெய்னர், வெரி குட் என்டர்டெய்னர். உனக்கு மூவில என்ன நிறைய நல்லா யூஸ் பண்ணல நான் சொல்றேன். ஆமா. ஓகே, thank you ரம்யா for all the questions. ஸ்டூடண்ட் என்னோட அனைத்து क्वेश्चनனும் முடிஞ்சிருது. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. நீங்களும் செமையா ஆன்சர் பண்ணீங்க. ஆன் ஸ்பாட் டக் டக் டக்னு எல்லாம் யோசிச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ். அதனால ரொம்ப பிடிக்கும். வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த क्वेश्चंसல ஆன்சர்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க.